அளவையர்களை அறிவாளை காட்டி மிரட்டி வீடியோ வைரலாகியுள்ளது. தங்கப்பாண்டியன் என்பவரின் நிலத்தை வட்ட துணை அளவையர் தங்கப்பாண்டியன் மற்றும் வட்ட சார் அளவையர் பாலமுருகன் ஆகியோர் அளவீடு செய்துள்ளனர். அப்போது அருகே உள்ள நிலத்தின் உரிமையாளர் ராசையா, அவரது சகோதரர் மகன் ராஜபிரபு ஆகியோர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதோடு அறிவாளை காட்டி மிரட்டியுள்ளனர். இது தொடர்பாக அளவையர்கள் அளித்த புகாரின் பேரில் வட்டாட்சியர் விசாரணை மேற்கொண்டுள்ளார். இது தொடர்பான வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே தனியார் பட்டா சாலையில் நிகழ்ந்த வெடிவிபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 4ஆக உயர்ந்துள்ளது. காளையார்குறிச்சியில் உள்ள தனியார் பட்டா சாலையில் கடந்த 9ஆம் தேதி விபத்து ஏற்பட்டது. இதில் ஏற்கனவே 2 உயிரிழந்த நிலையில் படுகாயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த சரோஜா என்பவர் நேற்று உயிரிழந்தார். இந்நிலையில் சங்கரவேல் என்பவர் இன்று காலை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதனால் பட்டாசு விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 4ஆக உயர்ந்துள்ளது. நீலகிரி மாவட்டம் உதகையில் மூளைச்சாவு அடைந்த மூதாட்டியின் உடல் உறுப்புகள் தானம் செய்யப்பட்டன. செயின்ட் மேரிஸ் கில் பகுதியைச் சேர்ந்த 62 வயது மூதாட்டி எமிலி வீட்டில் சுயநினைவின்றி மயங்கி விழுந்து மூளைச்சாவு அடைந்துள்ளார். அவரது உடல் உறுப்புகளை குடும்பத்தினர் தானம் செய்த நிலையில் இதன் மூலம் 6 பேருக்கு மறுவாழ்வு கிடைத்துள்ளது. அரசின் உத்தரவிற்கு இணங்க மூதாட்டி எமிலிக்கு அரசு மரியாதை அளிக்கப்பட்டது. வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் 2 கிலோ கஞ்சாவை கடத்தி வந்த இளைஞர் கைது செய்யப்பட்டார். குடியாத்தம் அடுத்த சைனகொண்டா சோதனை சாவடி அருகே நடந்து வந்த நபரை பிடித்து விசாரணை மேற்கொண்ட போலீசார் அவர் பையில் இருந்த 2 கிலோ கஞ்சா பட்டலத்தை பறிமுதல் செய்தனர். இதையடுத்து அவரை கைது செய்து விசாரித்தனர். விசாரணையில் அவர் செங்குன்றம் பகுதியைச் சேர்ந்த வேலுகுமார் என்பதும் ஆந்திராவிலிருந்து கஞ்சா கடத்தி வந்ததும் தெரியவந்தது. தென்காசியில் காட்டு யானை மிதித்து தோட்ட காவலாளி பலியான சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சொக்கம்பட்டியைச் சேர்ந்த மூக்கையா பிள்ளையார்பாண்டி என்பவரின் தோட்டத்தில் இரவு காவலுக்கு சென்றுள்ளார். பொது மாந்தோப்பில் சென்று கொண்டிருந்த மூக்கையாவை அங்கு நின்றிருந்த ஒற்றை காட்டு யானை கீழே தள்ளி காலால் மிதித்துள்ளது. இதில் சம்பவ இடத்திலேயே மூக்கையா உயிரிழந்த நிலையில் உடலை கைப்பற்றிய போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையில் விபத்துக்கான இழப்பீடு தொகையை வழங்காததால் அரசு பேருந்து ஜப்தி செய்யப்பட்டது. போச்சம்பள்ளியைச் சேர்ந்த சாமிநாதன் கடந்த 2018ஆம் ஆண்டு தனது காரில் சென்றபோது அரசு பேருந்து மோதி ஏற்பட்ட விபத்தில் அவரது வலது கால் அகற்றப்பட்டது. இது தொடர்பான வழக்கில் சாமிநாதனுக்கு 24,10,555 ரூபாய் இழப்பீடு வழங்க 2021ஆம் ஆண்டு ஊத்தங்கரை சார்பு நீதிமன்றம் உத்தரவிட்டது. ஆனால் அரசு போக்குவரத்து கழகம் இதுவரை இழப்பீட்டுத் தொகையை வழங்காததால் நீதிமன்ற ஊழியர்கள் அரசு பேருந்தை ஜப்தி செய்து நீதிமன்றத்தில் ஒப்படைத்தனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி கோயில் கிரிவல பாதையில் உள்ள கடைகளை அகற்றுவதை கண்டித்து பழனி நகர்மன்றம் சார்பில் கடையடைப்பு போராட்டம் நடைபெற்றது. நீதிமன்ற உத்தரவுப்படி பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவில் கிரிவல பாதையில் வாகனங்கள் செல்லவும் தடை விதிக்கப்பட்டு ஆக்கிரமிப்பு கடைகள், வீடுகள் அகற்றப்பட்டு வருகின்றன. இதனால் ஆயிரக்கணக்கான சிறு குறு வியாபாரிகள் வாழ்வாதாரத்தை இழந்து பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் கோயில் நிர்வாகம் நகராட்சி விஷயங்களில் தலையிடுவதாகவும் கூறி பழனி நகர்மன்றம் சார்பில் கடையடைப்பு போராட்டம் நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் நாகலூர் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பணி நேரத்தில் 50% ஆசிரியர்கள் பணியில் இல்லாததால் பள்ளி தலைமை ஆசிரியரை சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார். நாகலூர் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்கள் பள்ளி நேரத்தில் வகுப்பிற்கு செல்லாமல் வெளியில் சுற்றித் திரிவதாக மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகத்திற்கு புகார் வந்துள்ளது. புகாரை அடுத்து சம்பந்தப்பட்ட பள்ளிக்கு நேரில் சென்ற கல்வி அலுவலர் ஆய்வு செய்தபோது பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் 15 ஆசிரியர்கள் பணி மாறுதல் பெற்ற 2 ஆசிரியர்களின் புதிய பணியிடத்தில் பதவியேற்கும் விழாவில் பங்கேற்கச் சென்றது தெரியவந்தது. இதையடுத்து பள்ளி தலைமை ஆசிரியரை சஸ்பெண்ட் செய்து முதன்மை கல்வி அலுவலர் உத்தரவிட்டார். திருப்பத்தூர் மாவட்டம் புலிகுட்டை கிராமத்தில் 4 மாதங்களாக சரிவர குடிநீர் விநியோகம் செய்யாததை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். புலிகுட்டை கிராமத்தில் கடந்த 4 மாத காலமாக ஊராட்சி நிர்வாகம் சார்பில் சரிவர குடிநீர் விநியோகம் செய்யப்படவில்லை என கூறப்படுகிறது. இதுகுறித்து பலமுறை ஊராட்சி நிர்வாகத்தினரிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மறியலில் ஈடுபட்டவர்களுடன் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து மக்கள் கலைந்து சென்றனர். இதனால் திருப்பத்தூர் சேலம் பிரதான சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் டீ கடையில் மின்கசிவினால் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. ஞானமணி என்பவர் ஆம்பூர் புறவழிச்சாலையில் டீ கடை நடத்தி வருகிறார். இந்நிலையில் டீ கடைக்கான குடோன் அருகில் உள்ள கட்டிடத்தில் செயல்பட்டு வருகிறது. குடோனில் இன்று காலை திடீரென மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டது. இதில் 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான உணவுப் பொருட்கள் மற்றும் மின்சாதன பொருட்கள் தீயில் எரிந்து சேதமடைந்தது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் தண்ணீரை பீய்ச்சி அடித்து தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். நீலகிரி மாவட்டம் வந்தலூர் அருகே பாட்டவயல் பகுதியில் காட்டு யானைகளின் நடமாட்டம் இருப்பதால்
பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு வனத்துறை அறிவுறுத்தியுள்ளது. பந்தலூர் அருகே பாட்டவியல், சேரங்கோடு, மழவன் சேரம்பாடி, பிதற்காடு உள்ளிட்ட பகுதிகளில் குடியிருப்புகளின் அருகே காட்டு யானைகள் கூட்டமாக முகாமிட்டுள்ளன. இந்நிலையில் இரவு நேரங்களில் பொதுமக்கள் யாரும் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் என்றும் பகல் நேரங்களில் வெளியேறும்போது பாதுகாப்புடன் இருக்குமாறும் வனத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே நடைபெறும் சட்டவிரோத மணல் கடத்தலை அதிகாரிகள் கண்டுகொள்வதில்லை என்று பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். தங்காயூர் ஊராட்சி கோணமேரி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி அருகே நடைபெறும் மண் கடத்தல் குறித்து எடப்பாடி வட்டாட்சியர் மற்றும் கொங்கணாபுரம் வருவாய் ஆய்வாளர்களிடம் பலமுறை பொதுமக்கள் புகார் அளித்துள்ளனர். ஆனால் இதுவரை அதிகாரிகள் எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது. மணல் கடத்தலை தடுக்க மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.